ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதை ரெண்டையும் கலந்து 1/2 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இதை ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, 4-5 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எந்தளவு தேவையோ அந்தளவு அதிகப்படுத்திக்கோங்க. பூண்டுப்பல் ஒரு 10 எடுத்துருக்கேன். காய்கள், பருப்பு எல்லாத்தையுமே குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வறுத்தரைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் அரிசி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கேங்க. சில்லுனா 1 சில் வச்சா போதும். செலவுகளை வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா செலவுகளையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கரிஞ்சிராமல் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த இந்த செலவுகளை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு பருப்பு மத்து அல்லது கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா லைட்டாக மசிச்சுட்டு தாளிச்சு விட்டுலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது கூட வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. மிளகாய் லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், அந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சாம்பாரை கொதிய வச்சிடலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறாங்க. இப்போ சாம்பார் நமக்கு கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இட்லி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.